காசி பெருமாள் வழிபாட்டில் பிரதோஷமான இன்னைக்கு அரியும் சிவனும் ஒன்று என்பதை நிரூபிக்கும் ஒரு கோவில். வேலூர் மாவட்டம் காவேரி பக்கத்தில் திருப்பார்கடல்னு ஒரு கோவில். அந்த கோவில் புண்டரீகருங்கிறவர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமாளையும் சேவிச்சுட்டு வர்றார். அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி திருப்பார்கடல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு கோவில் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கன்னு. அந்த சொன்னவருக்கு தெரியாது இவர் பெருமாளை மட்டும்தான் வழிபாடு செய்வார்னு. இவர் திருப்பார்கடல் வர்றார். வந்து கோவிலுக்கு போனால் முன்னாடி நந்தி இருக்குது. உடனே இவர் திருன்னு வேகமாக ஓடி வந்துடுறார். உடனே ஒரு முதியவர் வந்து, ஏன் வெளியே வர்றீங்க? இல்லை, இது சிவன் கோவில், நான் பெருமாள் கோவில்னு நினச்சி வந்துட்டேன் அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்கிறார், இல்லை உள்ள பெருமாள் தான் இருக்கார். இவர் வந்து பெருமாளை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார். அதனால் தன்னுடைய கண்களை கட்டி கொண்டு அந்த முதியவர் கையை பிடித்து கொண்டு போகிறார். பக்கத்தில் போனால் பெருமாள் வந்து சங்கு வச்சுருக்கார், சக்கரம் வச்சுருக்கார், கதை வச்சுருக்கார். அதை அப்படியே தடவி பார்த்துட்டு, இது பெருமாள் தான் அப்படின்ட்டு கண்ணை திறந்தவரை பார்த்தா அந்த பெருமாள் கீழே ஆவுடைக்கு மேலே நிற்கிறார். உடனே இவருக்கு அப்படி பதறிடுது. இவருடைய அகக்கண் திறக்கிறது. அரியும் சிவனும் ஒன்றுன்னு அவர் புரிந்து கொள்கிறார். இந்த கோவில் தான் திருப்பார்கடலுங்கிற இடத்துல காவேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாள். பிரதோஷத்தை முன்னிட்டு ஆவுடை மீது நிற்கும் பெருமாளை பக்தி செய்தோம். இங்கே 3 வாசல், வைகுந்த வாசல் வழியாக நேரடியாக பெருமாளை வைகுந்த ஏகாதசி அன்னைக்கு பார்க்கலாம்.